வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். அமெரிக்காவின் துணை ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ஜேடி வான்ஸ் அவர்கள் பாகிஸ்தானில் இருந்து வெளியேறிவிட்டார் என்ற செய்தி உலக அரசியல் களத்தையே அதிர வைத்திருக்கிறது. ஈரானோடு பேச்சுவார்த்தைக்காக குழுவாக வந்திருந்த ஜேடி வான்ஸ் தலைமையிலான குழு பாகிஸ்தானிலிருந்து வெளியேறிவிட்டது என்றும், ஈரானிலிருந்து 3 விமானங்கள் ரகசியமாக வந்து பாகிஸ்தானில் இஸ்லாமாபாத் விமான நிலையத்தில் இறங்கியதின் பின்னணியில் இருக்கக்கூடிய ரகசியம் என்ன என்ற கேள்வியும் இங்கே எழும்பியிருக்கின்றன. உலக நாடுகளை பொறுத்த மட்டில் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்பு ஈரானும் அமெரிக்காவும் அமர்ந்திருந்து பேசி போர் நிறுத்தத்திற்கான ஒரு களத்தை எடுத்து விடுவார்கள் என்கின்ற எண்ணம்தான் இருந்தது. பிரான்ஸ் நாட்டின் அதிபராக இருக்கக்கூடிய மேக்ரோன் அவர்கள் இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்று முடிவதற்கான களங்கள் எட்டப்பட வேண்டும், சில கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட பேசி தீர்த்து கொள்ளுங்கள் என்ற அடிப்படையில் தன்னுடைய எண்ணத்தை அவர் பதிவிட்டிருந்தார். அப்படி என்றால் பெரும்பாலான நாடுகளை பொறுத்த மட்டில் அவர்கள் மனதிலே ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, இந்த பேச்சுவார்த்தை ஒரு சுமூகமாக முடியும் என்று. ஆனால் இந்த பேச்சுவார்த்தை 21 மணி நேரம் நடைபெற்ற பேச்சுவார்த்தை அதிகாலை 4:30 மணிக்கு முடிவடைந்திருக்கிறது. 4:30 மணிக்கு முடிவடைந்த அந்த பேச்சுவார்த்தை ஒரு வெற்றியை நோக்கி நகராத பேச்சுவார்த்தையாக, ஒரு உடன்பாடை எட்டாத பேச்சுவார்த்தையாக அவை முடிவை கண்டிருக்கிறது என்பதுதான் நிஜம். இதில் பாகிஸ்தானுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது என்ற கேள்வியை வைக்கின்ற பொழுது, அமெரிக்காவின் துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய களம் என்னவென்றால், இந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்ததற்கு பாகிஸ்தானை குறை சொல்ல முடியாது. பாகிஸ்தான் தன்னுடைய வேலையை சிறப்பாக செய்தது. ஆனால் ஈரான் சில உடன்படிக்கைகளை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால்தான் இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்திருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் ஈரானை பொறுத்த மட்டில் நாங்கள் இந்த பேச்சுவார்த்தையில் நெருக்கத்தோடு தான் நாங்கள் பேசுவதற்கான களத்தை அமைத்தோம். ஆனால் திட்டமிட்டு இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிய வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அமெரிக்கா எடுத்து வைத்திருக்கக்கூடிய நிபந்தனைகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டு செயல்படுத்த முடியாது என்கின்ற ஒரு கட்டத்தின் அடிப்படையில்தான் இந்த பேச்சுவார்த்தை தோல்வி தழுவியிருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள். இப்பொழுது இது ஒரு பரபரப்பான ஒரு களத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது. இந்த சூழலில் அமெரிக்கா ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. அமெரிக்கா 2 கப்பல்களை ஹெர்மோஸ் நீரிணை பகுதிக்கு அனுப்பி அங்கு பதுக்கி வைத்திருக்கக்கூடிய வெடிகுண்டுகளை அப்புறப்படுத்துவதற்கான களத்தை எடுத்திருக்கிறது என்றும், அதற்கான ஒரு சூழல் உருவாக்கி இப்பொழுது ஹெர்மோஸ் நீரிணையை தங்களுடைய கட்டுப்பாட்டில் எடுப்பதற்கான களத்தை எடுத்திருக்கிறது என்கின்ற செய்திகள் வருகின்றன. அதன் அடிப்படையில் பிராங்க் பீட்டர்சன் என்கின்ற கப்பலும் மைக்கேல் முராஃபி என்கின்ற கப்பலும் தான் அந்த ஹெர்மோஸ் நீரிணையை கடந்து சென்றிருக்கிறது, அங்கு இருக்கக்கூடிய வெடிகுண்டுகளை எல்லாம் கண்டுபிடித்து எடுத்திருக்கிறது என்ற செய்தியை அமெரிக்கா வெளியிட்டிருக்கிறது. உண்மையிலே ஹெர்மோஸ் நீரிணையை அமெரிக்காவின் 2 போர்க்கப்பல்கள் கடந்து சென்றதா என்கின்ற கேள்வியை கேட்கின்ற பொழுது ஈரான் அதற்கு கடுமையான மறுப்பை தெரிவித்திருக்கிறது. எங்களை பொறுத்த மட்டில் ஹெர்மோஸ் நீரிணை எங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது, எங்களை மீறி யாரும் அங்கு கடந்து செல்ல முடியாத ஒரு சூழல், அமெரிக்கா பொய்யான தகவல்களை வெளியிட்டு கொண்டு இருக்கிறது என்ற செய்தி எடுத்து வைக்கப்படுகிறது. இந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்தாலும் சரி, வெற்றி அடைந்தாலும் சரி, அதை குறித்து கவலை இல்லை, எங்களுடைய இராணுவம் மிகப்பெரிய பலத்தோடு இருக்கிறது என்று ட்ரம்ப் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். அப்படி என்றால் இப்பொழுது உலக நாடுகள் ஒரு பதட்டத்தை நோக்கி நகரக்கூடிய களத்தை தான் கையில் எடுத்திருக்கிறது என்பதைத்தான் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது. தற்பொழுது உள்ள சூழலில் அமெரிக்காவின் இராணுவ பலம் அல்லது அமெரிக்கா எடுத்திருக்கக்கூடிய களங்கள் மீண்டும் ஈரான் மீது தாக்குதலை நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக அமையும் என்றுதான் கணிக்கின்றார்கள். இஸ்ரேலை பொறுத்த மட்டில் இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருந்தால் கூட எங்களுடைய கண் ஈரான் மீது இருந்து கொண்டுதான் இருக்கிறது
என்ற செய்தியை இஸ்ரேல் எடுத்து வைத்திருக்கிறது. அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய களத்தில் எப்படி ஈரானை சார்ந்த 3 ரகசிய விமானங்கள் இஸ்மாபாத் விமான நிலையத்தில் வந்து இறங்கியது என்ற கேள்வி எழும்புகின்றன. இஸ்மாபாத் விமான நிலையத்தில் அமெரிக்காவின் தூதுக்குழுவை சார்ந்தவர்களும் ஈரானின் தூதுக்குழுவை சார்ந்தவர்களும் இறங்குவதற்கான களங்கள் உருவாக்கி கொடுக்கப்பட்டிருந்தன. ஆனால் இந்த சூழலில் குத்தீஸ் என்கின்ற அமைப்பை சார்ந்து ஈரானில் இருக்கக்கூடியவர்கள் புரட்சிகார காவல்துறை அமைப்போடு தொடர்பில் உள்ளவர்கள், இவர்களுடைய சரக்கு கப்பல், அதாவது சரக்கு விமானம், இந்த 3 விமானங்களில் ஒரு குழுவினர் இஸ்மாபாத்திற்கு வந்தார்கள் என்றும் அவர்கள் இந்த அமெரிக்கா ஈரான் தூதுக்குழு எந்த விமான நிலையத்தில் இறங்கினார்களோ அந்த விமான நிலையத்தில் இறங்கினார்கள் என்கின்ற செய்தி எடுத்து வைக்கப்படுகிறது. அப்படி என்றால் இந்த 3 விமானத்தில் வந்தவர்கள் யார்? எதற்காக அவர்கள் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறுகின்ற அந்த சூழலில் இஸ்மாபாத்திற்கு வருகை தர வேண்டும்? அவர்களுடைய திட்டம் எதுவாக இருந்தது? இந்த கேள்விகளும் எழும்பிக் கொண்டுதான் இருக்கின்றன. தற்பொழுது அமெரிக்காவை பொறுத்தமட்டில் இந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்ததை மையப்படுத்தி அமெரிக்கா எந்தவிதமான வருத்தமும் கொள்ளவில்லை என்று அறிவித்திருக்கிறது. கடைசி வாய்ப்பாக ஈரானுக்கு நாங்கள் கொடுத்திருந்த ஒரு அரிய வாய்ப்பை ஈரான் மீறிவிட்டது என்று அமெரிக்கா குற்றம் சாட்டி இருக்கிறது. எனவே இனி பின்னால் ஏற்படுகின்ற விளைவுகளுக்கு ஈரான் தான் முழு காரணமாக இருக்கும் என்று அமெரிக்கா மிக காட்டமான பதிலடியை கொடுத்திருப்பதையும் நாம் இங்கு கவனிக்க வேண்டியதாக இருக்கின்றது. இந்த சூழலில் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய இராணுவ வீரர்களோடு கலந்து ஆலோசித்து கொண்டிருக்கிறார் என்றும் முக்கிய தளபதிகள் ட்ரம்ப் அவர்களை சந்தித்து ஈரான் மீது அடுத்த தாக்குதலை எப்படி எடுப்பது என்பதை மையப்படுத்திய கருத்துகள் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது என்கின்ற செய்திகளும் வந்த வண்ணம் இருக்கின்றன. அப்படி என்றால் இந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்து விட்டால் 2 வார காலம் போர் நிறுத்தம் என்கின்ற விடயம் இப்பொழுது கேள்விகளாக முடிகின்றன. பாகிஸ்தானை பொறுத்தமட்டில் மீண்டும் இந்த பேச்சுவார்த்தைக்கான முயற்சி எடுக்கப்படுமா என்கின்ற கேள்விகளோடு இருக்கக்கூடிய களங்களைத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த சூழலில் இன்று இரவா நாளையா அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதலை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அமையலாம் என்று அரசியல் விமர்சகர்கள் கணிக்கின்றார்கள். ஒட்டுமொத்தமாக உலகத்தை பொறுத்தமட்டில் எரிபொருள் சிக்கலில் சிக்கி தவித்து கொண்டிருக்கக்கூடிய உலக மக்களுக்கு இந்த செய்தி மேலும் மேலும் பேரிடியாக மாறி இருக்கிறது என்பதுதான் நிஜம். நன்றியுடன் இன்பா.